ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கொத்தில் ஒரு ரெசிபி. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரொம்ப அருமையாக அதிகமாக வேக விடாமல், அதாவது குக்கரில் விசில் வச்சு வேக விடாமல் கொத்து வந்து டைரெக்டாக வேக வச்சு இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அப்பப்போ குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நம்ம கிச்சன் டிப்ஸ் நடுவில் பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். நான் இப்போ வந்து இந்த கொத்து கறி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போது இதை வந்து நம்ம ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். இப்போ பட்டை லவங்க பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இது வந்து நுணுக்கி நான் ரெடியாக வச்சுருந்தேன். இது வந்து அவசியம். நம்ம டீக்கெலாம் வைக்கும்போது மசாலா டீக்கு இது ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவு போட்டு நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து நுணுக்கி வச்சுட்டு நமக்கு யூஸ் ஆகும். இப்போது அந்த பொடி வந்து பொரியறதுக்குள்ளே நம்ம பூண்டு வெங்காயத்தையும் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அனல் வந்து நம்ம ஆஃப் தீயில் வச்சுக்கலாம், இல்லைனா தீஞ்சிடும். பொடி வந்து தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறி போயிடும். எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக தான் நம்ம போட ஆரம்பிப்போம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ண அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அனல் வந்து நம்ம கூட்டி வச்சுக்கலாம். அது வரைக்குமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் போல் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌனிஷ்டாக வந்ததுக்கப்புறமா மட்டன் சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 10 தடவையாட்டம் நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணி தண்ணி இல்லாமல் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். அதுக்காக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமையே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு தீ அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளெல்லாம் தீ ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் மாறி போயிடும். இது வதக்க வதக்க கிரேவி மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டோம்னா அனல் தீயை அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம வறுவலாக தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து அப்பப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். கிளறி விடுறதுனால அடி பிடிக்காது. இப்போ மட்டனில் இருக்கிற கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் போல் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் போல் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கலாம். நான் வந்து உப்பு போட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து உப்பு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். ஆனால் நடுவில் நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும், ஈவனாக வேகும். இந்த 3 காரணத்துக்காக தான் நம்ம அடிக்கடி கிளறி விடணும் அப்படிங்கிறது. பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வர வர கறியும் நல்லா வேக ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆரம்பத்திலே ஆட் பண்ணியிருந்தோம்னா தீ ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் வந்து கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெந்தாலும் நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து இதுக்குள்ளே ஆட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம வந்து பச்சை மிளகா 2 நீல வாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். வறுவல் செய்யும்போது இந்த மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டா அதோட டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பைசி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டனோட அந்த மட்டன் தூளுக்கு பதிலாக நம்ம முழுக்க முழுக்க வரமிளகா அல்லது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு. ஆனாலுமே நம்ம மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் போல் நேரம் கழித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் வேகிறதுக்காக தண்ணி விட்டு கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வதக்கும் போது நம்ம தண்ணி விடலை, ஆனால் இப்போ நம்ம தண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா வந்து மட்டன் வந்து வேகணும். அதுக்காக இடையில அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டால் அடிப்பிடிக்காது, ஈவனாக வேகும். நான் முன்னையே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு தேவையான பொடிகளை மசாலாக்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸியாக வேணும்னாலும் ஸ்பைஸியாக போட்டுக்கலாம், மீடியமாக வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட காரத்துக்கு இன்னும் கூட நம்ம ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
கூடவே உப்பு கம்மியாக இருந்ததுனால அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு மசாலா நமக்கு போதுமானது. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம கொஞ்சம் போல் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணி சுண்டி நமக்கு கிரேவி ரொம்ப டைட்டாக ரொம்ப சூப்பராக கிடச்சிரும். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது வந்து மட்டன் வந்து சாப் பண்ணி நம்ம போட்டிருக்கிறதுனால சீக்கிரத்தில் வெந்துடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க. தண்ணியை நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா கறி வெந்து வந்திருக்கு. ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் இது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆனதை செக் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ப்ராசஸ் நல்லாவே முடிஞ்சிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நல்லாவே அழகாக பக்குவமான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இது வந்து எதுக்காக இந்த ஸ்பெஷலாக நல்லெண்ணெய் விட்டு நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து இந்த மாதிரி மட்டனில் சாப் பண்ணி நல்லெண்ணெயில் வேக வச்சு நிறைய பூண்டு சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல தாய்ப்பால் வந்து ஊறுங்க. தாய்க்கு நல்ல போஷாக்கான உணவு கிடைக்கும்போது பால் நல்லா ஊறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மட்டனில் சாப்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நிறைய பூண்டு போட்டு நம்ம வதக்கி கொடுத்துருக்கோம். நல்ல கிரேவியாக நல்லா நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடும்போது நல்லாவே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு தேவையான ஆரோக்கியமும் நல்லா கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய கீத்து குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மட்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபீஸ் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெலாம், சின்ன குழந்தைங்களாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு ஜீரணமாகறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி சமைச்சு கொடுக்குறதுனால இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து எல்லா சத்தும் நல்லா உடம்போட ஓட்டும். பெரிய கறி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி கொடுத்திங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video friends.